பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் காண உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 91 அதிகாரம் 7 வசனம். சங்கீதம் 91 அதிகாரம் 7 வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அது உன்னை அணுகாது என்பதாக. இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்களுடைய நிலையானது அவர்களை சுற்றிலும் பலவிதமான பிரச்சனைகளோடு காணப்படுவார்கள், பலவிதமான போராட்டங்களோடு காணப்படுவார்கள், பலவிதமான சோதனைகளோடு உபத்திரவங்களோடு காணப்படுவார்கள். அது என்னை அணுகிடுமோ என்று சொல்லி பயத்தோடு காணப்படுவார்கள். ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்பதாக. ஆம்பெரியமானவர்களே, இந்த காலவேளையிலே கர்த்தர் கொடுக்கிற அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நம்மை சுற்றிலும் என்ன காரியங்கள் நடந்தாலும் அது நம்மை அணுகாது என்பதாக. எவைகள் எல்லாம் இந்த நாளிலே நம்மை அணுகாது என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 32 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 32 அதிகாரம் 6 வசனத்திலே, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. இங்கே பார்க்கும்போது முதலாவதாக மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது உன்னை அணுகாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மிக பெரிதான பிரச்சனைகள் வந்தாலும் அது நம்மை அணுகாது. நம்முடைய வாழ்க்கையில பெரியதான பிரச்சனைகள் வந்தாலும், நாம் எண்ணுவதற்கும் மேலான பிரச்சனைகள் காணப்பட்டாலும் அது நம்மை அணுகாது. ஏனென்றால் தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட இருக்கிறவராக காணப்படுகிறார். அப்படி என்றால் எதுவும் நம்மை அணுகாது. வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, மிகுந்த ஜலப்பிரவாகம். சிறியதான பிரச்சனைகள் என்று சொல்லப்படவில்லை, மிக பெரிதான ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது உங்களை அணுகாது. இரண்டாவதாக எது நம்மை அணுகாது என்று சொல்லி பார்க்கும்போது வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 91 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 91 அதிகாரம் 10 வசனத்திலே, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக வாதை உன்னை அணுகாது. இந்த நாளிலே பலவிதமான நோய்கள் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. ஆனால் அவைகள் எதுவும் உன்னை அணுகாது. வேதம் சொல்லுகிறது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உங்களை மாத்திரமல்ல, உங்கள் கூடாரங்களில் வசித்திருக்கிற யாரையும் அது அணுகாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட வாதை என்று சொல்லி பார்க்கும்போது ஏசாயா 28 அதிகாரம் 15 வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது. ஏசாயா 28 அதிகாரம் 15 வசனத்திலே, நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம், வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது, நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, வாதை பெரு வெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது என்பதாக.
இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த விதமான நோய்களும் அணுகிடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக காணப்படுவார். இந்த காலவெளியிலே இரண்டாவதாக, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. மூன்றாவதாக, எது நம்மை அணுகாது என்று சொல்லி பார்க்கும்போது வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக, தீமை அணுகாது. இந்த நாளிலே பலவிதமான தீமைகளை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களாய் நாம் காணப்படலாம். நமக்கு விரோதமாக பலர் தீமையை இழைக்கிறவர்களாக காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தீமை உன்னை அணுகாது. ஒருவேளை நாம் யோசிக்கலாம், தீமை என்னை அழித்து விடுமோ என்று சொல்லி. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை தீமை அணுகாது. கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது தீமை நம்மை அணுகாதபடிக்கு தேவன் நம்மை காத்து கொள்ளுகிறார். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எதுவும் அணுகாது என்று சொல்லி இந்த நாளுக்குரிய வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எது நம்மை அணுகாது என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவதாக மிகுந்த ஜலப்பிரவாயம் நம்மை அணுகாது. இரண்டாவதாக வாதை நம்மை அணுகாது. மூன்றாவதாக தீமை நம்மை அணுகாது. இவைகள் எல்லாம் நம்மை அணுகாதபடி இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இங்கே பார்க்கும்போது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் இவ்விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆனால் அவருடைய செட்டைகளின் மறைவிலே நாம் காணப்படுபவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாளிலே அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோமா? பல நேரங்களிலே உலகத்தின் பிடியில் காணப்படுபவர்களாய் நாம் இருக்கிறோம். அவ்வாறு இல்லாதபடிக்கு அவருடைய மறைவின் கீழே, அவருடைய கரத்தின் கீழே நாம் இருக்கும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எதுவும் எங்களை அணுகாது என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எதுவும் அவர்களை அணுகாதபடிக்கு தேவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய ஜல பிரவாகம் வராதபடிக்கு, பாதை அவர்களை அணுகிடாதபடிக்கு, தீமை அவர்களை அணுகிடாதபடிக்கு என் தேவன் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து எதுவும் உங்களை அணுகாதபடிக்கு உங்களை பாதுகாக்கிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.